சண்மதி ஏதாவது வேலையா வெளியில வந்தாதான் பேசணும். ஆபீஸ்க்குள்ள போய் பேசினா நல்லா இருக்காது சம்மந்தி. என்ன பார்க்க வந்தீங்களா? இல்லன்னு மட்டும் சொல்லாதீங்க, எனக்கு கெட்ட கோவம் வரும். பேசி கொஞ்ச நாள் ஆச்சு, நான் மனசு மாறி இருப்பேன்னு டெஸ்ட் பண்ண வந்தீங்களா? சாரி. எத்தனை நாள் ஆனாலும் என் முடிவு இதுதான். எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இல்ல. அதுவும் இல்லாம என் அப்பா அம்மா சம்மதம் இல்லாம நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நீங்க கிளம்பலாம். இல்லம்மா, நீ எங்களை சரியா புரிஞ்சுக்கல. ஆமாம்மா. நீங்கெல்லாம் யாரு ஃபர்ஸ்ட்? நான் ஏன் உங்களை புரிஞ்சுக்கணும்? போங்கங்க, கிளம்புங்க. சண்மதி மேடம், மேடம் டைம் ஆச்சு, போலாமா? ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு மறுபடியும் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. உங்க வயசுக்கு தான் நான் மரியாதை கொடுக்கறேன். தயவு செஞ்சு அதை காப்பாத்திக்கோங்க. சம்மந்தி, கவனிச்சிங்களா? கவனிச்சேன். மேடம் போலாம், டைம் ஆச்சுன்னு சண்மதியை யாரோ கூப்பிடுறாங்கன்னு பார்த்தா அது நம்ம மாப்பிள்ள தான். கார்த்திக் எப்படி சண்மதி ஆபீஸ்ல, அதுவும் டிரைவர் வேலை? அதான் சம்மந்தி, எனக்கும் ஒன்றும் புரியல. எனக்கு புரிஞ்சு போச்சு. ராஜேஸ்வரிக்கு சண்முதியை பிடிச்சிருக்கு, கார்த்திக்குக்கும் சண்மதியை பிடிச்சிருக்கு. நாம 2 பேரும் சண்மதி கிட்ட பேசி பார்த்துட்டோம். அவ முடியாதுன்னு சொல்லிட்டா. இந்த விஷயத்த நம்ம வீட்டில் போய் சொல்லிட்டோம். அதனாலதான் கார்த்திக் தான் யாருன்னே சொல்லிக்காம சண்மதி ஆபீஸ்ல அவன் டிரைவர் வேலை பார்த்து அவளை சம்மதிக்க வைக்க முயற்சி பண்றான் போல இருக்கு. நல்லதுதானே சம்மதி? ஆமா சம்மந்தி. சண்மதி மட்டும் சம்மதிச்சிட்டா யார் என்ன செய்ய முடியும்? எப்படி தடுக்க முடியும்? நானும் ஆபீஸ் வேலையை தான் கொஞ்சம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். அதை விட்டுட்டு எங்கேயும் வெளியே போக முடியாது. சரி வாங்க சம்மந்தி போலாம். சம்மந்தி, மாப்பிள்ளைய சின்னதா டென்ஷன் பண்ணி பாப்போமா? டென்ஷன் பண்ணியா? எப்படி சம்மந்தி? எதுக்கு? இல்ல, மாப்பிள்ளைக்கு ஒரு போனை பண்ணி, மாப்பிள்ள எங்க இருக்கீங்க? நாங்கெல்லாம் வீட்டுல தான் இருக்கிறோம், ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போகணும், நீங்க சீக்கிரமா கிளம்பி உடனே வீட்டுக்கு வாங்கன்னு அம்மா சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லிடுவோம். வேண்டாம் சம்மந்தி, அவன் சண்மதியோட இருக்கான், தேவையில்லாம பதட்டமாகும். எப்படியும் நைட்டு வீட்டுக்கு தானே வரப்போறான். அப்படி இப்படின்னு இந்த விஷயத்தை பத்தி அவன்கிட்ட பேசி அவனை நம்ம டென்ஷன் பண்ணுவோம். சரி சம்மந்தி, வாங்க. ராஜி, நம்ம வீட்டுக்கு ஒரு டிரைவர் வச்சுக்கலாமா? என்ன திடீர்னு டிரைவரை பத்தி பேசுறீங்க? இல்லம்மா, எங்கேயாவது வெளியே போகணும்னா கொஞ்சம் வசதியா இருக்கும்ல. நானும் சம்மந்தி வெளியே போனோம், 650 ரூபா டாக்ஸிக்கு வாங்கிட்டாங்கம்மா. அதான் ஒரு 20-25,000 சம்பளம் கொடுத்து நம்ம ஒரு டிரைவர் வச்சுக்கிட்டோம்னா வசதியா இருக்கும்ல. அதான் 20-25,000மா? எந்த உலகத்துல இருக்கீங்க நீங்க 2 பேரும்? 15,000 டிரைவருக்கு சம்பளம் போட்டா நம்ம எப்படி பார்த்தாலும் 8 மணி நேரம் தானே வேலை கொடுக்க போறோம். நைட்டு ஒர்க்கு கிடையாது, அதிகாலையில வர வேண்டியது இல்லை. ஆபீஸ்க்கு கூப்பிட்ட நேரம் போனா மட்டும் போதும். இல்ல வந்தா போதும். இல்ல போயிட்டு இல்ல அது வந்தா போதும்.
என்ன நீ உளறிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்லம்மா, மாப்பிள்ள சம்பளம் அதிகம்னு சுத்தி வளைச்சு சொல்ல வர்றாரு, அதானே மாப்பிள்ள? ஆமா மாமா, கரெக்டா சொன்னீங்க. 9 to 6 ஒர்க்கு, சண்டே ஹாலிடே, கவர்மெண்ட் லீவுக்கு ஹாலிடே. என்னடா நம்ம வீட்டுக்கும் வர்ற டிரைவருக்கும் கவர்மெண்ட் ஹாலிடேக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு? மறுபடியும் உளறல, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. என்ன ஆச்சு உனக்கு? ஒரு சின்ன கன்ஃபியூஷன்மா. நான் கூட மாப்பிள்ள இப்படி எல்லாம் பேசுறாருன்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். மாப்பிள்ள, நீங்க டிரைவர் வேலைக்கு எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க? இல்ல, எவ்வளவு சம்பளம் கொடுக்கலாம்னு சொன்னீங்க? ஒரு 15,000 அவ்வளவுதான் தரலாம். 15,000 கம்மியா இருக்கே. யாரு இப்பெல்லாம் 15,000 வாங்குறாங்க? யாரோ வேற வழி இல்லாம 15,000 வாங்கிட்டு டிரைவர் வேலைக்கு சேர்ந்திருப்பாங்க போல இருக்கு. அப்போ அவங்களுக்கு வேண்டியவங்களா இருக்கும், இல்ல ஏதாவது கிரைம் பண்ணிருப்பாங்க. மா, குறைஞ்ச சம்பளம் வாங்கினா அவங்களுக்கு குற்றவாளின்னு சொல்லுவீங்களா? டேய், தகுதிக்கு குறைவா சம்பளம் வாங்குறது தப்பு தாண்டா. சரி, அதை விட. ஏங்க, நம்ம வீட்டுக்கு டிரைவர்லாம் தேவையில்லை. நம்ம 3 பேருக்குமே டிரைவிங் தெரியும், அப்புறம் என்ன? அதுவும் சரிதாம்மா, உங்க 2 பேருக்கும் டிரைவிங் தெரியும், எனக்கு தான் டிரைவிங் தெரியாது. நான் வேணா எங்கேயாவது டிரைவிங் வேலை கத்துக்கிறேன். மாப்பிள்ள, என்ன எங்கேயாவது டிரைவர் வேலைக்கு சேர்த்து விடுறீங்களா? என்ன இவங்க 2 பேரும் ஒரு மார்க்கமே பேசுறாங்க இன்னைக்கு. சரி மாமா. ஏண்டி, ஒரு ஃபோன் பண்ணா மளிகை சாமான்லாம் வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துட போறாங்க. இதுக்காக வேலை மெனக்கெட்டு நாம கிளம்பி வரணுமாடி? மா, எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது போர் அடிக்குது. அதான் சும்மா ஏதாச்சும் ஷாப்பிங் பண்ணலான்னு வந்தேன். நீயும் வீட்ல சும்மா தானே இருக்க, இங்க வந்துட்டு போனா கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும்ல. இது பாரு ஆர்த்தி, நம்மளாம் இப்ப விஐபி. சும்மா சும்மா இந்த மாதிரிலாம் கிளம்பி வரக்கூடாது. இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணாத, வா. ஆர்த்தி, இங்க வா. என்னம்மா? 9 to 6 வேலை. 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 9 to 6 வேலை.
பக்கம் வானதி நிக்கிற பாரு. வானதி. பாத்தேங்கிற பிரம்மங்கிற இல்லடி. அவ அவ இந்த கடையில தான் எங்கேயாவது இருப்பா. வா வா. ஆர்த்தி பார்த்தல்ல, அவதானே? மா அவளேதாம்மா. மா இன்னைக்கு அவளை பார்த்த அதிர்ச்சியில மயக்கம் போட்டெல்லாம் விழுந்துடாதம்மா. ஏய், நான் மயக்கம் போட்டு விழமாட்டேன்டி. இன்னைக்கு நம்மளை பார்த்து அவ எப்படி மயக்கம் போட்டு விழறான்னு மட்டும் பாரு. ஆர்த்தி, நாம இங்கேயே நிப்போண்டி. அவ எப்படியும் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இப்படிதானே போனோம். அப்ப பாத்துக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வழி விடுறீங்களா? ஏதோ கதி கலங்கி நிக்க போறான்னு அவ கேஷுவலா நம்ம கண்ணு முன்னாடி போயிட்டு இருக்கா. எங்கடி போயிட போறா? வா வானதி, வானதி, வானதி. என்ன பொறுத்த வரைக்கும் நீ என் பொண்ணு வானதி தாமா. ஏண்டி வானதி வானத்தின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், காது கேட்காத மாதிரி நீ பாட்டுக்கு போற? வானதியா? ஹலோ, என் பேரு சண்மதி. ஓ, பேரை மாத்தி வச்சுட்டு எல்லாரையும் ஏமாத்தி சுத்திட்டு இருக்கியா? யாரு ஏமாத்துறாங்க? முதல்ல நீங்க ரெண்டு பேரும் யாரு? ஏண்டி எங்களை யாருன்னே தெரியாத மாதிரி நீ நடிச்சா அத நாங்க நம்பிடுவோமா? எங்கடி இருந்த நீ இந்த 2 வருஷமா? நீ செத்துட்டதா நாங்க எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தா நீ யாருக்கும் தெரியாம மறைஞ்சிருந்து ஏதோ திட்டம் போட்டுட்டு இருந்திருக்கல. இங்க பாருங்க, நீங்க என்ன வேற யாரும் நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. நீங்க நினைக்கிற ஆளு நான் கிடையாது. இங்க பாரு, நீ மத்தவங்கள வேணா யாருன்னு தெரியாதுன்னு சொல்லி ஏமாத்தலாம். ஆனா உன்னை சின்ன குழந்தையில இருந்து தூக்கி வளர்த்தவனா என்ன அவ்வளவு சுலபமா ஏமாத்த முடியாது. உண்மையை சொல்லுடி. எல்லாரையும் நீ செத்துட்டு தான் நம்ப வச்சுட்டு என்ன திட்டம் வச்சிருக்க? நான் இவ்ளோ சொல்லி உங்களுக்கு புரியலல்ல? நீங்க நினைக்கிற ஆள் நான் இல்ல. தயவு செஞ்சு ஆளை விடுங்க. ஏய்,
மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. 2 வருஷமா உன்னை கண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு திமிராயிடுச்சுல உனக்கு. இத்தனை வருஷமா எங்க கண்ணுல படாம எங்கேயோ நிம்மதியா இருந்துட்டல்ல. ஹ, ஆனா இனிமே உன்னை நிம்மதியா நாங்க விடுறதா இல்ல. கைய விடுங்க. முடியாது. என்ன பண்ணுவ? கைய விடுங்கன்னு சொன்னேன். என்னடி குரல் எல்லாம் மாறுது? கைய விடலன்னா என்ன பண்ணுவ? கைய விடு. நான் தான் உங்களை யாருன்னு தெரியலன்னு சொல்றேன்ல. அப்புறம் ஏன் தேவையில்லாம என்கிட்ட வந்து வம்பு எடுத்துட்டு இருக்கீங்க? ஆர்த்தி, ஆர்த்தி, விட சொல்றீ, வலிக்குது எனக்கு. என்னடி பாத்துக்கிட்டே நிக்கிற? ஹே, எங்க அம்மா என்னடி பண்ற? கைய விடுறி. ஹே, என்ன உன் கையையும் இப்படி பிடிச்சி ஒரு யூட்டன் போடட்டுமா? வேண்டாம்ல. அப்ப பேசாம அமைதியா நிக்கணும். நீங்க 2 பேரும் திமிரா பேசிட்டு நான் திமிரா நடந்துட்டேனா? இந்த மிரட்டுறதும் அடிக்கிறதும் முறுக்குறது. நீங்க 2 பேரும் ஏதோ பேர் சொன்னீங்கல்ல. என்ன பேர் சொன்னீங்க? என்ன பேர் அது? வானதி. வானதி. அவகிட்ட வச்சுக்கோங்க. உங்க உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் கிடையாது. என்கிட்ட இந்த மாதிரி வேலைகள்லாம் வச்சுக்கிட்டீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. அம்மா, ஐயோ, ஐயோ. திரும்பவும் எங்கேயாச்சும் பார்க்கும்போது இதே மாதிரி நடந்துட்டீங்க, இந்த தடவையாவது கைய முறுக்கணும். அடுத்த தடவை அப்படியே சேவலோட கழுத்தை முறுக்குவாங்கல்ல, அப்படி பொட்டக்குன்னு முறிச்சிருவேன். ஜாக்கிரதை. என்னடி இவ இந்த 2 வருஷத்துல ஆளே வேற மாதிரி வந்து நிக்கிறா. என்ன பார்த்தாலே பொட்டி பாம்பா அடங்கி போவா. இன்னைக்கு இந்த பொடி பிடிக்கிறா. இவ என்ன வண்டர் உமன் ஆயிட்டாளோ? அதாம்மா எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன திமிரடி? கைய வளைக்கிறா. விட்டா 4 பேருக்கு முன்னாடி என்ன அடிச்சு அவமானப்படுத்திருப்பா போல இருக்கு. அவளை திடீர்னு கண்ணு முன்னாடி பார்த்ததும் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு போயிட்டேன். இல்லன்னா அந்த இடத்துலயே அவளுக்கு நல்லா கொடுத்திருப்பேன். இன்னொரு தடவை கையில என்ன முதா, ஏதோ பேசிக்கிட்டு இருந்த, வாசல் வரைக்கும் கேட்டுச்சு. என்ன பார்த்ததும் அமைதியாயிட்ட? வானதிய பார்த்தேன். ஒருவேளை சண்மதியை பார்த்திருப்பாளோ? என்னங்க ஷாக் ஆயிட்டீங்க? கேட்ட உங்களுக்கே இவ்ளோ அதிர்ச்சியா இருக்குன்னா அவளை கண்ணால பாத்துட்டு வந்தனே, எனக்கு எப்படி இருக்கும்? என்ன ஒலற? நீ எங்க பார்த்த? சூப்பர் மார்க்கெட்ல தான். அவ Dress எல்லாம் வேற மாதிரி போட்டிருந்தாங்க. நான் வானதி வானதின்னு கூப்பிடுறேன், காதுல கேட்காத மாதிரி பேசாம போயிட்டே இருக்கா.
வானதியா இருந்தா அப்படி போயிருப்பாளா? போக மாட்டா. வானதியா இருந்தா கண்டிப்பா போக மாட்டாங்க. ஆனா செத்து போனதா ஊருக்குள்ள கதை கட்டி விட்டுட்டு வேற யாரோ மாதிரி ஏமாத்திக்கிட்டு நடமாடிட்டு இருந்தா வானதின்னு கூப்பிட்டா எப்படி திரும்பி பாப்பா? பார்க்காம தான் போவா. என்ன வளர்ற? வானதி தான் இறந்து போயிட்டாளே அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோங்க. அவ எப்படியோ தப்பிச்சு வேற மாதிரி உயிரோட தான் இருக்கா. நான் நம்ப மாட்டேன். பா நானும் பார்த்தேன்ப்பா. நீங்க யாரையோ பார்த்துட்டு வானதின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, அது யாரோலாம் இல்லங்க, வானதி தான்.